தொழுகைக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். தொழுகையில ரொம்ப பொடுபோக்கா இருந்துடக்கூடாது. அப்ப தொழுகை அப்படிங்கிறது எப்ப வரும், எங்க வரும்? வீட்டுல பெண்கள் தொழுதாதான் பிள்ளைகள்கிட்ட தொழுகை வரும். ஒரு வாப்பா பள்ளிக்கு போனா தான் பிள்ளைக்கும் தொழுகிறது லேசாகும். இது பாங்கு சொல்லியும் அவர் அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தா, நாம இப்படியே டிவியில குந்திக்கிட்டு இருந்தா, நாங்கெல்லாம் போன்லயே குந்திட்டு இருந்தா, பிள்ளைகளுக்கு தொழுகைங்கிறது நேரம் கிடைச்சா தொழுகிறேன்னு நினைச்சுக்க தோணும். இல்ல, தொழுதே ஆகணும். அடுப்பு பண்ணணும், விருந்தாளி அப்படியே நிக்கட்டும், ஓர வண்டி நிக்கட்டும், நம்ம என்ன என்ஜாய்மெண்ட்ல இருந்தாலும் டைம் தொழுற டைம் தொழுதே ஆகணும். அது நீங்க எந்த டவுன்ல இருந்தாலும் சரி, விமானத்துல இருந்தாலும் சரி, சிப்ல இருந்தாலும் சரி, ரோட்ல இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்த டூர் போயிட்டு இருந்தாலும் சரி, தொழுவ டைம் ஆச்சு வண்டியை நிப்பாட்டுப்பான்னு சொல்லி தொழக்கூடிய அளவுக்கு நமக்கிட்ட அந்த ஈமான் இருக்கணும். ஏன் அவ்வளவுமா யுசாலில் அபுதேவமல் கியாமா அனிஸ்ஸலா, நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி. ஒரு ஆளுகிட்ட முதல் மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கிறது தொழுகையை பற்றி. கபர்ல எல்லாருக்குமே கொமனான ஒரு கேள்விதான், மன்றப்புக்கு மாதீனுக்கு அப்படின்ற கேள்விதான். மறுமையில முதல் கேள்வி தொழுகையை பற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கேள்விக்கு அவர்கிட்ட நல்ல பதில் வந்துட்டுண்டா அவர் தப்பிடுவாரு, அதுல மட்டும் அவருக்கு பதில் வரலாட்டி அவர் மாட்டிக்குவார் அப்படிங்கிறாங்க. தொழுகை அதுல நம்ம கிட்ட பொடுபோக்கு இருக்க கூடாது, கண்டிப்பா தொழுகை ஆகணும். பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது போல கற்றல், பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது போல கற்றல். பாப்பா அம்மா என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே பிள்ளைகள் ஃபாலோ பண்ண தொடங்கும். இது பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் சொல்லி தந்துட்டாங்க. உளவியல் அறிஞர் ஸ்கின்னர், பவுலோ இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, பிள்ளைகள் குழந்தைகளிடம் இருப்பது போல கற்றல்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் இவங்க சொன்னாங்க, ஸ்கின்னரும் பவுலவும் இப்பதான் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பவே சொன்னாங்களே, குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தையும் பிறக்கும் போதே தெளிவான இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு பிறக்கிறது. இன்னமா யுஹப்பிதானி அவ் யுனஃபிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதாஹு, அந்த குழந்தையை யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்கியாக மாத்துறது பெற்றோர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப தாய் தகப்பன்ட்டு இருந்தா அந்த பிள்ளை வாழ்க்கையை எடுக்குது. நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும் போல கற்றல் அங்கதான் பெறுது. முதல் பள்ளிக்கூடம் உம்மாட மடிதான், முதல் டீச்சர் உம்மாட வாய்ஸ் தான். உமா கிட்ட இருந்து தான் பிள்ளை எல்லாத்தையுமே என்ன செய்யுது, படிக்குது. அப்ப வாப்பா கிட்ட இருந்து அடுத்து என்ன செய்யுது, படிக்குது. அப்ப வாப்பா உமா எப்படி இருக்கிறாங்க, ஒரு வீட்டுல பிள்ளை எல்லாத்தையும் நோட் பண்ணும், எல்லாத்தையும் கவனிக்கும். அங்க என்ன நடக்குதோ அதான் நடந்துகிட்டு இருக்கும். அமெரிக்காவில் இப்ப இருட்டுல இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய ஃபேமிலி இலங்கைக்கு வந்துட்டா இரவுல முழிச்சுக்கிட்டு இருக்கும், பகலையில புள்ள தூங்கும். ஏன், அந்த புள்ள பழகினது அப்படி. ஆனா கொஞ்ச நாள் ஓடிட்டு போகுது, பாக்குது உமா எல்லாம் இப்ப தூங்குறாங்களே, அதுக்கு தெரியாது இரவு பகல் அண்டு. இது தூங்குற நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் முழிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப முழிச்சுக்கிட்டு நிக்கிற நேரம் தூங்குறாங்களே, அது தூங்க பழகிடும். போல கற்றல் அதான் பிள்ளைகிட்ட வருது. பிள்ளைகள்கிட்ட இருப்பது போல கற்றல். அத பிள்ளைகள் நல்லா திருந்தணும், பிள்ளை நல்லா படிக்கணும், பிள்ளை நல்லா தொழணும் அப்படின்டா நாங்க பிள்ளைக்கு பெரம்பெடுத்து வச்சுட்டு தொழு, படி, ஓது, புகானடு, புத்தகத்தோடு, கணக்கு செய் சொல்லவே வேணாமே. அப்படி நீங்க சொல்லவே தேவையில்லை, பெரும்ப தேவையில்லைங்க. நீங்க எதை செய்வீங்களோ அது பிள்ளை செய்யும். உங்களோட பிள்ளை படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, மகரி டு ஏஷா படிக்கணும் அவ்வளவுதானே, மகரி டு ஏஷா நீங்க படிங்க. நான் என்ன படிக்கிறேன், நான் ஸ்கூலுக்கு அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, தர்ஜுமத்து குர்ஆன் எடுத்து வாசி. நீ தர்ஜுமத்து குர்ஆன் எடுத்து வாசி, அவர் புகாரி எடுத்து வாசிக்கட்டும், அது வந்து ஒரு ஹிஸ்டரி புத்தகத்தை பார்க்கட்டும். இந்த பிள்ளை பார்க்கணும், எல்லாரும் புத்தகத்தோட வைக்கிறாங்க, அதுக்கு அது சிம்பிள் ஆகும். அது என்ன மைண்ட்ல இருக்குதுண்டா, ஓ இந்த டைம் புக் ரீடிங், இந்த டைம் சாப்பாடுங்கிறது நமக்கு கொடுக்கப்படுதா இல்லையா. சில வீட்டுல 8 மணிக்கே சாப்பிடுவாங்க, சில வீட்டுல 10 மணிக்கு சாப்பிடுவாங்க. 10 மணி சாப்பிடுற வீட்டுக்காரங்க விருந்துக்கு வந்தா 8 மணிக்கு சோறு இறங்காது. ஆனா 8 மணிக்கு சாப்பிடுறவங்க விருந்துக்கு போனா என்ன இன்னும் சோத்த வைக்கலையோ 9:30 போச்சு அப்படி முணுமுணுப்பாங்க. பழக்கம் தானே. அப்ப நம்ம பிள்ளைகள் பழகணும், இந்த டைம் படிக்கிறது, இந்த டைம் வாசிக்கிறது அப்படிங்கிறது. அப்ப போல கற்றல், நீங்க என்னவாக பிள்ளை வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களா பிராக்டிக்கல்ல கொண்டு வாங்க. நீங்க தொழுங்க, பிள்ளை தொழும். நீங்க நோன்பு வைங்க, பிள்ளை நோன்பு வைக்கும். நீங்க குர்ஆன் எடுத்து ஓதுங்க, பிள்ளை குர்ஆன் எடுத்து ஓதும். நீங்க ரூமுக்குள்ள வரப்போல அஸ்ஸலாமு அலைக்கும் என்றுட்டு வாங்க, உங்களோட பிள்ளை ரூமுல வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தான். வீட்டை வந்த விருந்தாளிகள்கிட்ட நீங்க சலாம் சொல்லி பேசுங்க, உங்க பிள்ளை வந்தவங்கள்ட்ட சலாம் சொல்லி பேசும். அப்ப பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது போல கற்றல். அதுக்கு நீங்க
வேற ஒரு மொண்டசரி அனுப்பி என்ன மொண்டசரி என்று கேட்கணும். நான் கேட்கிற ஆச்சரியமா இருக்கு. யூகேஜி எல்கேஜி யூகேஜி 3 வயசு பிள்ளைக்கு புத்தக பேக்கை தூக்கி போட்டு அடிச்சு அனுப்புறாங்க. நான் 5 வயசுல தான் இந்த பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல்ல சேர்ப்பேன். ஒன்றும் வேணாம், என்னோட பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம தாயும் தகப்பனும் கொடுக்காத அருவியா எவ்வளோ ஒருவள் மாசம் 5000 ரூபாய் வேண்டிட்டு கொடுக்க போறாள்? கொடுக்க மாட்டான். நாம கொடுப்போமே. ஒண்ணும் இல்லை, பிள்ளையோட இருந்து பேசி திரிங்க. அதான் மொண்டசரி. ஸ்ரீலங்காவினுடைய அந்த மொண்டசரி, அந்த நர்சரி, அதுல சட்டம் என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கிட்ட எழுத பேனை கொடுக்க கூடாது. கொடுத்து அவங்களுக்கு விசாரணை நடக்கும். டீச்சருக்கு கொடுக்க இல்லாது. சட்டப்படி பேனை பென்சில் எப்ப கொடுக்கலாம்? ஆண்டொன்றில் தான் கொடுக்கலாம். அது நம்ம நாட்டுல. பின்லேண்ட்ல 7 வயசுலதான் பேனை கொடுப்பாங்க. பின்லேண்ட்ல 7 வயசுலதான் பேனை கொடுப்பாங்க. 10 வயசு பிறகுதான் பரீட்சையை வைப்பாங்க. ஆனா நாம 3ஆம் ஆண்டுலயே கலர் அடிக்க கொடுத்து, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்து, செகண்ட் பிரைஸ் கொடுத்து, தேர்ட் பிரைஸுக்கு அவமானத்தை கொடுத்து நான் போட்டு பிள்ளைகளை பாடாப்படுத்திட்டோம். அதுலயும் ஸ்ரீலங்காவில் இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குத்தானே, இந்த 10 வயசுல நடக்கிறத போல ஒரு சிறுவர் துரோகம் எங்கேயுமே கிடையாது. அது சிறுவர் துஷ்பிரயோகம். அதை அடிச்சு நான் சொல்வேன். அநியாயம் பண்ணிட்டு அவனை படுக்க விடுறதும் இல்லை, நிக்க விடுறதும் இல்லை. அவன் படுக்கிறதே புத்தகத்துல, எழும்புறதும் புத்தகத்துல, ஆட்டோக்காரனோட ஏற்றி விட்டு ரோட்டில் ஓடும் போதே பல்லு விலைக்கு விட்டு வந்தவரங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு தாத்தாக்காரி சொக்ஷ கலட்டுவா, இன்னொரு தாத்தாக்காரி சேட்டை கலட்டுவா, உமா சோத்தை ஊட்டி விடுவா, அடுத்த டியூஷனுக்கு பறக்க விட்டு வந்த உடனேயே இன்னொரு புத்தகத்தை பாப்பா வச்சிருந்து படிக்க விட்டு அவன் பாஸ் ஆகி என்னத்தை கிளிக்க சொல்லுங்க பாப்பா. ஸ்காலர்ஷிப்ல 200 மார்க்ஸ் எடுத்துட்டாண்டு வைங்க, என்ன லாபம்? என்ன லாபம்? அதை வச்சு ஏதாவது ஜொப் எடுக்கலாமா? ஏதாவது யூனிவர்சிட்டி போறதுக்கு மார்க்ஸ் குறைஞ்சா ஸ்காலர்ஷிப் பாஸ் கொடுத்தா தூக்கி எறிஞ்சுக்கணும். அதை எடுத்து ஒன்றும் இல்லாத அநியாயம். அவனுக்கு அந்த வயசுல விளையாட உடையும் இல்லை, அந்த வயசுல அவனை நம்மளோட சந்தோஷமா இருக்க உடையும் இல்லை, அவனை படிபடி என்று அவனை படுக்க உடையும் இல்லை. அவன் படிச்சது அவனுக்கு அது பிரயோசனமும் இல்லை. ஸ்காலர்ஷிப் பிள்ளைக்கு கொடுக்குற எக்ஸாம் பேப்பரை எனக்கு தந்த, நான் ஒரு டிகிரி பாஸ், எனக்கு தந்த நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய மாட்டேன். எனக்கு எல்லாம் உங்களுக்குள்ள தைரியம் இந்த சொல்லுங்க. அப்ப ஸ்காலர்ஷிப் பேப்பர் நீங்க எழுதுவீங்களாண்டு? நீங்க டீச்சர் மாதிரி இருப்பீங்க, டாக்டர் மாதிரி இருப்பீங்க, நீங்க பெரிய டிகிரி முடிச்சா கழிப்பீங்க, செய்வீங்களா? உங்களுக்கு எல்லாம் இல்ல. அவன் ஏன் போட்டு அந்த பிள்ளைய நாசமாக்குறது? போட்டு நசுக்கி நார் அடிச்சு அந்த பிள்ளைய போட்டு நாசம். சிறுவ துஷ்பிரயோகம் இது ஸ்காலர்ஷிப். இதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு பிள்ளைகளுக்கு முன்னால மார்க்கத்தை செய்வோம். நாம பிள்ளைகளுக்கு முன்னால நாம தொழுவோம், நாம வச்சுக்கிட்டு தொழுவோம். பிள்ளைகளை தூக்கிட்டு தொழலாம். நம்ம பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு சாட்டு என்ன தெரியுமா? வேணும் என்று சொல்லல, அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. சின்ன பிள்ளை என்ன மூத்திரம், அதனால பிள்ளை பெருக்க. அப்ப அதுக்கடையில மவுத்தானா என்ன இது? மவுத்தானா என்ன செய்யற? அதான் இஸ்லாம் சொல்லி தந்துட்டு, பொம்பளை பிள்ளையா தண்ணியை கொட்டி விடு, ஆம்பளை பிள்ளையா தண்ணியை தொளிச்சு விடு. எனி டைம் நான் சுத்தமா தான் இருக்கேன், எனி டைம் நான் சுத்தமா தான் நிற்கும். வீட்டுல திண்ணையில மூத்திரமா பண்ணி விடும். எல்லா நேரமும் எல்லா இடத்தையும் சுத்தமா தான் இருக்குது. அப்போ அவ்வளவு பெரிய வீட்டை கட்டிக்கு தொழுக இடம் இல்லையா? ஆனா ஒரு சோபா செட்டு வேண்டி கொடுத்தா வைக்க இடம் வந்துடும். என்ன சொல்றேன்டா, கண்டிப்பா நாங்க இந்த சாட்டு சொல்லி தொழுகையில பொடுவோக்கா இருக்கக்கூடாது. தொழணும். புள்ள கனாட்டம், ஒரே தடவையில இரட்ட பிள்ளையாம், இல்லாட்டி 2.5 வயசு பிள்ளை இருக்க கூட 1 வயசு பிள்ளை வந்துட்டான், அதனால தொலையில்லாதான். தொழலாம். ஒரு பிள்ளைய இடுப்புல இன்னொரு பிள்ளைய தோல்ல வச்சுக்கிட்டு தொழலாம். ஆம்பளை தொழுது காட்டினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு மகள் பேரப்பிள்ளையோட வந்துட்டா. பேரப்பிள்ளையோட கொஞ்சம் விளையாட்டிக்கிறாங்க. பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்ற நேரம் வந்தாச்சு. அப்போ கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, பொம்பளை கிட்ட பேர்லயே கொடுத்துக்கலாம், மகள் நான் தொழுவிக்கணும், குடிமகள் பிள்ளைய ஜைனப் பிள்ளைய கொடுக்கல. மனைவி கிட்ட ஆயிஷா இந்த பிள்ளைய வச்சுக்கோமா, கொடுக்கல. பிள்ளைய தூக்கி தோலை வச்சுக்கிட்டே வந்து சப்புகளை சீர் செய்யறாங்க. தோல்ல புள்ள இமாம், தோல்ல புள்ள சப்புகளை சீர் செஞ்சுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோல்ல பேர குழந்தைய வச்சுட்டு எங்களுக்கு தொழுவிச்சார்கள். சுஜூதுக்கு போகும்போது அந்த பிள்ளைய தூக்கி கீழே வச்சுட்டு சுஜூது செஞ்சாங்க. அடுத்த ரக்காயத்துக்கு கிளம்பும் போது பம்ப கீழே இருந்த பிள்ளைய தூக்கி தோலை வச்சு கிளம்புறாங்க. நம்முடைய அசுரத்து ஒன்று பிள்ளைய வச்சுக்க தொழுதொன்னு நிர்வாகமோட மசூரா ஒன்று கூட்டி, மௌலவி உங்களுக்கு நாங்க சம்பளம் தர பிள்ளை வளர்க்கறதுக்கு இல்லை, பெரிய ஒரு டிபார்ட்மெண்டே கூடிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோல்ல வச்சுக்கு தொழுது காட்டினாங்க. இது பெண்களுக்கு ரொம்ப பொருத்தம்.
நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தொழணும். பிள்ளைய தோலை வச்சுக்கிட்டு தொழலாம், தொழணும். பிள்ளைய கத்த என்ன செய்யறோம்? தொழுறோம். அதே மாதிரி பாருங்க, நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தொழுகை நடத்திட்டு இருக்கும் போது அவசரமா சின்ன சின்ன சூறா ஓதி கடந்து ருக்கு சுஜூத் செஞ்சு சலாம் கொடுத்துட்டு எழும்பி சொன்னாங்க. பிள்ளைகளுடைய அழுகை சத்தம் கேட்டது. அந்த தாய் மனசு பாடுபடாம இருக்கணுங்கிறதுக்கு தொழுகையை வேகமாக்கிட்டேங்கிறாங்க. அப்ப பிள்ளைகளை எடுத்துக்கிட்டே பெண்கள் என்ன பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வர்றாங்க. நாம ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு சுபஹானல்லாஹ் ஒரே ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு தொலைய இல்லாதான் என்னமோ அவதான் உலகத்துல புள்ள வளர்க்கிறாள் மாதிரியும் வேற ஒருத்தருக்கும் பிள்ளைகள் இல்லாத மாதிரியும் பேச்சாயிருக்கும். 7 1 இல்ல 9 பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? தொழ முடியும். தொழுகைக்கு இது ஒரு ஷாட் இல்ல. நமக்கு அல்லாஹ் தஆலா விதிவிலக்காக மாசம் தார அந்த நாளை தவிர வேற எந்த காரணத்தை கொண்டு நம்ம தொழுகையை விடக்கூடாது. அப்போ மார்க்க நமக்கு சில சலுகைகள் தந்திருக்குது. சிலருக்கு தடுமல், சிலருக்கு ஜலதோஷம், சிலருக்கு பனி ஒத்துக்கிறல்ல, சுபகுக்கு குளிக்க இயலா, இப்படியான சில காரணங்களை சொல்லி கூட்டு மாப்பிள்ளையோட சண்டை. அப்படி சுபகுக்கு என்ன குளிக்க இயலா அப்படி என்று சண்டை இல்ல, ஒன்னும் குளிக்கட்டாட்டியும் பரவாயில்ல, டைம் செய்யலாம் இல்ல. அப்ப நம்ம அடுத்தவங்களை நம்ம நோவினை செய்ய தேவையில்லை. சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எனவே தயவு செஞ்சதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். நமக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய சலுகைகளை எடுக்கலாம். உங்களுக்கு தடுமல், வெளி இல்ல, பனி, முகத்துல தண்ணி படுத்தல, டைம் குளிப்பு கடமைக்கு டைம் செய்யலாமா இல்லையா? டைம் செய், தொழுகை டைமுக்கு தொழு. சிலர் கடும் குளிப்பு கடமையா போச்சு, சுபகுக்கு குளிச்சோம்னா அவ்வளவுதான், சுபகு இல்லை லோருக்கு தான் ஹராம். நம்ம பாவத்துல இருக்கிறோம். உங்களுக்கு குளிக்க ஏனாதான், ஏன் உங்களுக்கு மனசை உறுத்தணும்? அல்லாஹ் அனுமதி தந்திருக்கீங்க, உங்களுக்கே மனசை உறுத்துது. அவன் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை டைம் செய்யுங்கிறானே, அது எனக்கு பத்தியம் இல்லை. என்ன பத்தியம் இல்லை? நீ போய் மண்ணில் அடி, முகத்துல தை, கையில தை, தொழு இஸ்லாம் சொல்லுதானே. ஒரு பேப்பர்ல கொஞ்சம் மண் எடுத்து வச்சா கதை முடிஞ்சு போச்சு. அப்ப தயமம் செய்த சட்டங்களை நமக்கு தந்திருக்குது. பிரயாணத்துல சேர்த்து தொழுகிற சட்டத்தை நமக்கு சலுகைகளை நமக்கு தந்திருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இந்த அடியானுக்கு கொடுத்த சலுகைகளை எடுத்து நடப்பதை அல்லாஹ் எப்படி விரும்புகிறான் என்றால், பர்லை எடுத்து நடப்பதை விரும்புவதை போன்று விரும்புகிறான். நமக்கு தந்த பர்லை நம்ம எப்படி செய்யணும்னு நல்லா விரும்புறானோ அது மாதிரி நமக்கு தந்த சலுகைகளை எடுத்து நடக்கிறத அல்லாஹ் விரும்புறான். நான் பிரயாணத்துல தான் இருக்கிறேன், ஆனா 4 தான் தொழுவேன், லோஹர 2 தொழ மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய முட்டாள்தனம். 2 தொழுவதுதான் அல்லாஹ் நமக்கு தந்த சலுகை. பிரயாணத்துல நீ சுருக்கி தொழு, 2 தொழு, உனக்கு என்ன பிரச்சனை? எஷாவையும் லோஹரையும் அசரையும் 2 தான் தொழுகிறது. அப்ப அல்லாஹ் நமக்கு அனுமதி தந்திக்கும் போது இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அப்ப அல்லாஹ் நம்ம தந்த சலுகைகளை எடுப்போம். அதனால நமக்கு மார்க்கம் நம்ம ஈஸியாகுது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு அது வழங்கப்படுத்தலாம். எனவே தொழுகையில ரொம்ப பொடுபோக்காக இருந்துடக்கூடாது. தொழுகை ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. மூமின்கள் மீது தொழுகை ஒரு நேரம் குறித்த கடமையாக என்ன செய்யப்பட்டிருக்குது? கடமையாக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த இந்த காரணங்கள் சொல்லி தொழுகையில நாங்க பொதுவோக்கா இருக்கக்கூடாது. இருந்துட்டா நம்முடைய வாரிசுகள் அதை தவறாக எடுத்துரும். அம்மா எல்லாம் பயணத்துல எங்கட மாத்த இந்த தொழுவுற இல்லை, நானும் பயணத்துல தொழுவுற. சிம்பிள் விஷயமானால் நம்ம எதை பெருசுபடுத்துறோமோ அது பிள்ளைக்கு பெருசா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நாம பிஸ்மி சொல்லி அறுத்ததான் சாப்பிடணும், தானா செத்துட்டோம்னு சொன்னா ஹராம் அப்படின்ற பிள்ளைக்கு அது பெரிய பயங்கரமா இருக்கு. இவன் நாளைக்கு சாராயம் குடிச்சா உறப்பு தேவைப்படுது. சாராயம் குடிச்சவனு குடிக்கிற சாராயம் கோழி பாபிக்கு தேவை, அதுக்கு ஹலால் கடை தேடி தெரியவர். அவர் குடிச்ச சாராயத்துக்கு கோழி பொரியல் தேடி இங்க இருந்து கண்டி வரைக்கும் போவார். அது சிங்கள கடைடா, குடிச்சிருக்கிறது ஹலால் மாதிரி, அது ஹராம். கோழி ஹலால் கடையில தேவைப்படுது. ஏன் அது அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம குடும்பத்துல வளரும் போது எதை பெருசுபடுத்தினோமோ அதை அவன் வெறியில இருக்கும் போதும் பெருசா தான் எடுக்கிறான், அவன் போதையில இருக்கும் போதே பெருசா தான் எடுக்கிறான். அப்ப இதை பெருசாக்கிட்டோம்னு சொன்ன தொழுகை உண்ட விடுறதை பெருசாக்கிட்டோம் என்றால், அது கூடாதுன்னுட்டோம் என்றால், அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா அந்த பிள்ளைக்கு இருக்கும்ங்கிறத சிந்திச்சு பாருங்க. எனவே பிள்ளைகளுக்கிட்ட தொழுகை என்கிறத நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. தொழுகை ஒன்றை விட்டு அதை பெருசா பேசிக்கிட்டே இருக்கணும்.
பெருசு கூடாது, ஐயோ தொழலியா தொழலியா தொழலியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். மகன் தொழல மறந்துடாதீங்க, தூங்கிடாதீங்க, தொழல தொழல என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவனுக்கு தொழல அப்படிங்கிற ஒரு விஷயம் பாரமா இருக்கும். தொழுகை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். தொழுகை சிம்பிளா இருக்கும், தொழாதது பாரமா இருக்கும். அப்ப நாங்க அந்த குடும்பத்துல ஒரு தொழுகையாளிகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர விட